ஹாய், இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறனால எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இறக்க போகிற நேரத்தில் உப்பும் முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி பன்னீரை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பன்னீரை எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பே லீஃப், பட்டை, அப்புறம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை, கிரேவியாக தான் வேணும். நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண பன்னீர் ஆட் பண்ணி பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கலந்து விட்டு நல்லா சுட சுட இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும். இது சப்பாத்தி ரொட்டியோட ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.